படாத பாடுபட்டுருவான். டியூஷன்ல யார் யார் படிக்கிறா, வாய்ஸ் இருக்கா, உன்னோட கிளாஸ் எத்தனை பேர் இருக்காங்க. அப்பதான் இங்கிலீஷ் வேற கத்துக்கிட்டு இருந்தேன்னா இட்ஸ் ஓவர், ஐ அம் டன் வித் யூ இருந்தாருன்னா பாய்சன் சாப்பிட்டேன். ஹே गाइस, so welcome to part 2. இந்த இதில் வந்து லவ் பண்ணும்போது என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனி ஸ்பெசிஃபிக்? ஃபர்ஸ்ட் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 12th முடிஞ்சிருச்சு. லவ் பண்ணும்போது 12th முடிஞ்சிருச்சு. கேக் வாங்கி கொடுத்தாச்சு, கட் பண்ணியாச்சு. அந்த ஸ்கூல் டேஸ் வரதெல்லாம் முடிஞ்சு எப்பயும் போல நார்மலாக வந்து பார்க்கறது. அதாவது நான் வந்து ஸ்கூல் வந்து கோயம்புத்தூர் சிசிஎம்ஏன்னு சொல்லிட்டு டவுன் ஹாலில் ஒரு ஸ்கூல் இருக்குது, தேர்முட்டி வீதியில். ஸோ நீங்கள் யாராச்சும் கோயம்புத்தூர் சிசிஎம்ஏல் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நான் உங்களோட சீனியர்னு நினைக்கிறேன். நான் வந்து பயோ மேக்ஸ் படித்தேன், தமிழ் மீடியம். நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்கூல் விட்டு வெளியே வரும்போது தலை நின்றுவாரு, எல்லா ஸ்கூல்லையும் இருக்கிறது வந்து நின்றுவாரு. எப்படின்னா நான் நடந்து போகிறேன்னா ஆப்போசிட் ரோட்ல என் கூடயே நடந்து வருவாங்க, பஸ் ஸ்டாண்ட் வருவாங்க, உக்கடம்ல நின்று பேசுவேன். அப்போ என்னன்னா இவங்க மூஞ்சி உக்கடம்ல என்னன்னா, உக்கடம்ல நான் அப்புறம் டைம் ஆயிரும். ரம்யாவுக்கு வந்து அப்போ என்ன ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு, +2 அந்த டைமில் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும். அப்போ நான் வேலை முடிஞ்ச வரும்போது லேட் ஆயிரும். நான் வந்து 10 ரூபா பஸ்ஸில் உட்காந்துக்குவேன். ஏன்னா 10 ரூபா பஸ்ஸில் என் ஃப்ரெண்டு வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவங்க கூட போய் உட்காந்துக்குவோம். அப்புறம் கடைக்கு வந்தாலும் சரி 10 ரூபா பஸ்ஸாரில் பார்க்குற யார் இது பண்ணாங்க வந்தாலும் ஜெரால்டு ரம்யாக்கு எதாவது எடுத்து கொடுத்து காசு வாங்க மாட்டான். ஏதோ ஒன்று எடுத்து கொடுத்துருவேன். வச்சுக்கோப்பா எடுத்துட்டு போவாப்பா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி அவன் எடுத்து கொடுத்துருவேன். நானும் பக்கத்துலேயே உட்காந்துக்குவோம். அப்போ 2 பேர் போயிடுவோம். ரம்யா பஸ் போயிடும். அப்போ வந்து ரம்யாவுக்கு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. ஸ்கூல் முடிஞ்சா 5:30 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு 6 மணிக்கு ரம்யா வீட்டில் இருக்கணும். 6 மணிக்கு மேலே 1 நிமிஷம் 2 நிமிஷம் மெசேஜ் லேட்டாக கூட்டமா இருக்கும் தெரியுமா. இவன் சரியான டெரரா இருப்பான். அப்போம் ஸோ வந்து 6 மணிக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் 6 மணினா எனக்கு 6:30க்கு டியூஷன் இருக்கும். ஸோ அந்த 6:30 to 8:30 இவன் படாத பாடுபட்டுருவான். டியூஷன்ல யார் யார் படிக்கிறா, வாய்ஸ் இருக்கா, உன்னோட கிளாஸ் எத்தனை பேர் இருக்காங்க, உன் வயசு பசங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் போட்டோ அனுப்பி விடு. ஐயோ செம்ம டார்ச்சர். இவன் சைக்கோவாக்கும் இவன். ஸோ ஆமாங்கடா, பெருமையோட ஒத்துக்குவேன். நான் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன், பொய் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அப்போ வந்து நான் அது இல்லாமல் ரம்யா வந்துட்டு 2K, நான் வந்து 90 கிட்ஸ். அதனால கொஞ்சம் இது என்ன இதுனா அந்த ஃபர்ஸ்டோட செகண்டுங்கிறது தான் நமக்கு கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. அதனால என்ன சொல்ல, ஏதோ ஒரு சின்ன ரீசன்னால ஏதோ மிஸ் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி எல்லாமே என்னடா விட்டுட்டு போயிருவேணும்னு கொஞ்சம் பயம். அது 12th அப்படியே சொல்லலாம். ரொம்ப இது அப்புறம் காலேஜ் போயிட்டா. ஸோ காலேஜ்ல என்னென்ன நடந்துச்சு? காலேஜ்ல எனக்கும் ரொம்ப சண்டை மட்டும் தான் நடந்துச்சு. ஆமா, 15 மினிட்ஸ் பிரேக் கிடைக்கும். அந்த 15 மினிட்ஸ் பிரேக்ல இப்போ வந்து பிரேக் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1 மினிட்ல நான் கூப்பிட்டேன்னா 16th மினிட் அந்த 15 மினிட்ஸ் முடிச்சு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் சரிமும் வைக்கிறேன், லவ் யூன்னு நான் வைக்கணும். அது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. இல்லை அந்த பிரேக்கில் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கூட பிரேக் விட மாட்டாங்க இவங்க. எனக்கு கிளாஸுக்கு போகணும். இப்போ சரியானவன் என்னை பேசவே விட மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மேக் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க. என்ன விஷயம்னா, நான் வந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சு போனேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் தான். கவர்மெண்ட் ஸ்கூல் வேறு. ஸோ வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் எதுவும் தப்பு சொல்ல, எங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இல்லை. அதாவது கம்யூனிகேஷன் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக எங்கள் ஸ்கூல்லலாம் வைக்கல. ஸோ நான் ரைட் ஆஃப்டர் 12th முடித்தோன்னே நான் வந்து BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நான் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கிலீஷ். ஸோ வந்து அந்த லிட்ரேச்சர்னு நான் எடுக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இங்கிலீஷில் மட்டும்தான் கம்யூனிகேஷன் வச்சுக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓரல் வந்து நம்ம ஃப்ளூவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ தட் நான் வந்து தமிழ் மீடியமில் படிச்சுட்டு வந்த பொண்ணு, நிறைய பேர் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே இங்கிலீஷ் மீடியமில் படிச்சுட்டு வந்தவங்க தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிற கூட விட மாட்டான். நான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சேன்னா இவன் ரூல்ஸ் போடுவான். அவங்கள வந்து நான் பார்க்கணும், அவங்கக்கிட்ட வந்து நான் பேசணும், அந்த பொண்ணுங்க நல்லா பொண்ணுங்களா, நீ சேஞ்ச் ஆயிடுவேன், இவன் அவ்வளோ ரூல்ஸு. ஸோ வந்து நான் அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஒரு சர்டன் பீரியட்க்கு அப்புறம் நமக்கும் வெறியாகும்ல, அதனால நான் வந்து அப்படியெல்லாம் கேட்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி எவ்ரிடே சண்டை தான். எவ்ரிடே எவ்வளோ லவ்வாக இருந்துச்சோ அப்படி சண்டையாக போச்சு எங்கள் 2 பேத்துக்குள்ள. அந்த 3 வருஷம் இவனுக்கு எப்படா முடியும்னுச்சு, எனக்கு அந்த 3 வருஷம் முடியவே கூடாதுன்னு ஃபீல் ஆச்சு. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்காக இருந்துச்சு.
ரொம்ப சண்டை, ஏதோ ஒரு சண்டை போட்டோம், நான் ஃபோன் அட்டன் பண்ணலைன்னா காலேஜுக்கு வெளியே வந்து நின்றுக்குவான், கேட்டுக்கு வெளியே வந்து நின்றுவான். ஸோ இவன் இந்த கேட் வெளியில் இருக்கான்னா கூட்டத்தோடு கூட்டமாக பின்னாடி கேட் வெளியில் வீட்டுக்கு போயிடுவான். அந்த அளவுக்கு இவன் டாக்ஸிக்கு. ரொம்ப பயந்தேன் இவனை பார்த்து. பொய் சொன்னதெல்லாம் சொல்லு. என்ன போய் சொன்னது? கிளாஸுக்கே போக மாட்டேன், கேண்டீன்ல உட்காந்துக்குவேன். ஆனா அது எனக்கு தெரிஞ்சிடும். என்ன நீ ஆள் வச்சிருப்பான் காலேஜ்ல? ஆள் அந்த ஆள் இல்ல, ஃப்ரெண்டுங்க இருக்காங்க அந்த காலேஜ் ஃபுல்லாமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் தெரியும். அதுதான் சொல்றேன். அது காலேஜ்ல இருந்த முக்காவாசி டிபார்ட்மெண்ட்ல எல்லாருமே என் ஃப்ரெண்டு தான். என் தம்பி அங்கதான் படிச்சான், ஸ்டீஃபன். ஸோ வந்து இப்படியே ஃபர்ஸ்ட் இயர் போச்சு. செகண்ட் இயரில் தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ரொம்ப 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 டாக்ஸிக்காக போச்சு. செகண்ட் இயரில் ஏன்னா அது நான் வந்து காலேஜ் போயிட்டு டிஸ்கண்டினியூ ஆகிட்டேன். அது நான் படித்தது பாய்ஸ் ஸ்கூலு, காலேஜ் போனது பாய்ஸ் ஸ்கூலு. அந்த கேர்ள்ஸுங்கிற வார்த்தைக்கும் நமக்கு ரொம்ப கேப் ஆயிடுச்சு. எனக்கு பொறாமை ஆயிடுச்சு. ஒருவேளை நானும் அந்த மாதிரி படிச்சிருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது, என்னமோ நான் படிக்கல. கொஞ்சம் காமன் ஆயிருக்கும் இவனுக்கு. பட் இவன் நினைச்சுட்டா என்னன்னா அந்த டைம்ல இவனை சொல்லி தப்பு இல்லை. அந்த டைம்ல வந்து எங்களோட சர்க்கிள்ல இருக்கிற கப்பிள்ஸ் வந்து ஒன்ஸ் காலேஜ் என்டர் ஆனோன்னா அவங்க ரெண்டுத்துக்குள்ள பிரேக்கப் ஆயிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு தெரிஞ்ச கப்பிள்ஸ்ல எல்லாம் பிரேக்கப் ஆச்சு. இவன் ரொம்ப பயந்துட்டான், நம்மளுக்கும் அந்த மாதிரி ஆயிருமோ, விட்டுட்டு போயிடுவாளோ அப்படின்னு. ஆமா தானே? ஸோ என்ன நடந்துச்சு செகண்ட் இயர்ல? செகண்ட் இயர்ல சண்டே ஆகி போச்சு. நான் என்ன சொன்னேன்? பிரேக்கப் சொல்லிட்டா. பிரேக்கப் சொல்ல, இங்கிலீஷ் வேர்டு சொன்னா. இஸ்பெட் ராஜா இதய ராணில சொல்லுவாங்க டைலாக், இட்ஸ் ஓவர். ஐயோ நான் செம்ம சீனே. அப்பதான் இங்கிலீஷ் வேற கத்துக்கிட்டு இருந்தேனா. இட்ஸ் ஓவர், ஐ அம் டன் வித் யூ. நீ ஞாபகம் வச்சிருக்க. So I said I'm done with you, it's over அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நிறைய இங்கிலீஷ் படம் பாப்பா. கொரியன் படம்ல இல்ல, வெப் சீரிஸ் பாப்பேன். எதனாலன்னா எனக்கு ஐ ஹேவ் டு இம்ப்ரூவ் மை கம்யூனிகேஷன். அதனால மட்டும்தான். இல்லைன்னா நான் தமிழ் ஃபேன் மூவி தான், தமிழ் மூவி ஃபேன் தான். அப்புறம் என்னாச்சு? நான் வந்து இட்ஸ் ஓவர், ஐம் டன் வித் யூ சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் என்னாச்சு? ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் வந்துட்டே இருக்கு. ஜெரால்ட் அண்ணா கிட்ட இருந்து கண்டினியூஸ் காலு. கிளாஸ் என்னால் அட்டன் பண்ணவே முடியல. நான் ரெஸ்ட் ரூம் போகணுன்ட்டு வெளியே வந்துட்டு என்னதான் இவனுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பஞ்சாயத்து பண்ணியிருப்பான்னு தெரியும். நான் நினச்சி ஒரு ட்ரிங்க் பண்ணியிருப்பான், அதனால பஞ்சாயத்து பண்ணுறான், அழுகுறான்னு நினச்சேன். ஆனால் வந்து தலை என்ன பண்ணியிருந்தாருன்னா பாய்சன் சாப்பிட்டேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சொல்லி சாப்பிட்டேன். செல்ஃபால் அடிப்பேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக இவன் வந்து பாய்சன் சாப்பிட்டான். இவனை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டாங்க. சுந்தராபுரமில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போனோன்னே கேட்டு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. நானே சொல்கிறேன் மயக்கத்தில், நான் குடிச்சது துப்பிட்டேன்டா விடுங்கடான்னு. அப்ப எனக்காக நீ குடிக்கலையா? நான் குடிச்சது நான் வர வழியிலே பாதி வாமிட்டு விடுங்கடானா டியூப் இவ்வளவு தூரம் விடுறானதுக்கு டியூப் இவ்வளவு தூரம் விட்டானுங்க. ஐயோ அன்னைக்கு மட்டும் மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி டியூப் விட்டாங்க. இங்க இவ்வளவு தூரம் டியூப், மூக்கு வழியா டியூப், மூக்குல விட்டு வாயில வழியா இங்க வச்சுக்கிறாங்க. எச்சு முழுங்க அப்படி முழுங்க வலிக்கும். ஜார்ஜ் அண்ணா வந்து ஒரு 50 பேர் இருப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல, பசங்க மட்டும். ஜார்ஜ் அண்ணா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ், ரொம்ப 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 பிடிக்கும்னா ஜார்ஜ் அண்ணாவை தான். ஸோ ஜார்ஜ் அண்ணா வந்து என்ன பப்பாச்சு அந்த அண்ணாட்ட மட்டும்தான் நான் பேசினேன். அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, 2 பேத்துக்குள்ள சண்டைனா அவனை நான் வேணான்ட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த அண்ணாக்கு மட்டும்தான் உண்மை தெரியும். இவங்க ஃபேமிலியில் மொத்தமும் ஸ்டான்லி என்ன சொல்லி வச்சுருந்தாங்கன்னா, நான் வந்து பைக் கேட்டேன், எனக்கு வாங்கி தரல, அதனால நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சேஃபாக. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு என்ன விஷயம்னு. பட் இவங்க ரிலேட்டிவ்க்கு தெரிஞ்சுன்னா என் மேலே ஏதாவது வந்து கேஸ் ஆயிருமோ, இல்லை எனக்கு ஏதாச்சும் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கேன், ஏதோ பிளாக் மார்க் வந்துருமோன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப அந்த இதுலேயுமே இவன் ரொம்ப செக்யூர்டாக என்ன சொன்னான்னா, இல்லை பைக் கேட்டேன் அவங்க வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க, ஸோ வந்து நான் பாய்சன் சாப்பிட்டேன்னு சொல்லி அதோட முடிச்சாங்க. ஏன்னா சூசைட் அட்டன் பண்ணுற கேஸு ரொம்ப 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 கஷ்டம். அது என்ன ரீசன்னு தெரிஞ்சுன்னா. ஸோ வந்து இவன் என்ன ரொம்ப ப்ரொடெக்ட் போலீஸ்ட்டு பேசிட்டாங்க. எல்லாருமே போலீஸ்ட்டு பேசிட்டாங்க. என்ன ரீசன் கேளுங்க. அது பசங்க எல்லாம் 10 பேர் 20 பேர் 50 பேர் ஒரே வார்த்தை பைக் கேட்டா வாங்கி தரல, அதனால போங்கன்னு சொல்லி போலீஸே துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நானும் என் அம்மா என் சித்தி 3 பேர் வந்து எங்கள் அம்மாட்ட வந்து தங்கி சொல்கிறேன். இன்னொன்று விட்டுட்டு இருந்தோம்னா, ஜனவரி 26 விட்டுட்டு இருந்தா
சரி அப்போ தயங்கி நான் வந்து எங்கள் அம்மாட்ட இதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மாட்ட நான் வந்து இவனோட விஷயம் ஒன்று மாட்டிருக்கேன். என்னன்னா ஸ்கூல் படிக்கும்போது Jan 26 ரிப்பப்ளிக் டே அந்த அன்னைக்கு வந்து ஸ்கூல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். ஸ்கூல் இருந்துச்சு கொடையிட்டு சாக்லேட் கொடுத்துட்டு அனுப்பிடுவாங்க. பட் நான் என்ன பண்ணேன்னா நாங்கள் 2 பேரும் விவோசி போயிட்டு கேஜி போயிருந்தோம். ஸோ வந்து கேஜியில் இவன் டிக்கெட் எடுக்க போனால் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். முன்னாடி எங்கள் அப்பா வந்து அப்போ கால் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா பார்த்தாரா எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு பார்த்தாரான்னு தெரியல. இந்த மாதிரி நான் வந்து அங்கே கேஜியில் நின்று இருந்தது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு. எங்கள் அப்பா வந்து ஒன்றுமே பேசலை, காலே பண்ணல, எதுவுமே பண்ணல. நைட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் சாவடி விழுந்துருச்சு எனக்கு. சரியான அடி நான் மாட்டிக்கிட்டேன். எங்கள் அக்காவுக்கும் என்னால் ரொம்ப அடி. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் வந்து எங்கள் அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். எதுக்கு எங்கள் அக்காவுக்கு அடினா, உனக்கு தெரியாமல் அவள் வந்து இந்த மாதிரி விஷயத்த பண்ண மாட்டா, உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் 2 பேர் தான் வீட்டில் ஒரே ரூமில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு செம்ம அடி எங்கள் அக்காவுக்கு. நான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டு அவளை அடிக்காதீங்க அவளுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா அடி வாங்கிறது பார்த்துட்டு நான் கன்ஃபஸ் பண்ணிட்டேன் எங்கள் அப்பா கிட்ட. ஸோ செம்ம அடி அடிச்சுட்டு என் அப்பாவும் அழுதாரு, என் அம்மாவும் அழுதாங்க. ஸோ அந்த ஒரு டைமில் வந்து இந்த ஸ்கூலை விட்டு ஸ்கூல் வந்து ட்ராப் பண்ணிடலாம், இவளை வந்து போக வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. அப்படி அந்த விஷயம் தெரிஞ்சோன்னே தலை என்ன பண்ணாருன்னா, என்ன பண்ணேன் சனிக்கிழமை நைட்டுன்னு நினைக்கிறேன், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஏதோ ஃபோன் பண்ணேன். யாருக்கு? ரம்யாவோட அம்மாவுக்கு கூப்பிட்டேன் டேரெக்டாக எங்கள் அம்மாவுக்கு. ஏன்னா அப்போ ரம்யாக்கிட்ட வந்து 12th எக்ஸாம் டைம், என்ன பப்ளிக் தானே, அந்த டைமில் அவங்க அம்மா கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் பொண்ணு மேலே தப்பு இல்லை, நான் தான் உங்கள் பொண்ணை வெளியே கூப்பிட்டு போனேன், உங்கள் பொண்ணு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுடுங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஏன் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுடாமல் ஒரு வாரமாக வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க கேட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுடுங்க அப்படி சொன்னேன். அப்புறம் நான் அது என் பொண்ணை எனக்கு பார்த்துக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு அவங்க வைக்க போனாங்க. அப்போ வச்சு எப்படி இருந்தாலும் உங்கள் பொண்ணை வேற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி தான் கொடுக்க போறீங்க, அந்த பையன் நானாகவே இருந்து போய் எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுங்க சொல்லி கேட்டேன். உங்கள் பொண்ணுக்கு பையன் மாப்பிள்ளை பார்க்கும்போது சொல்லுங்க, நான் என் ஃபேமிலியிலேருந்து கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டான் இவர். ஸோ வந்து அப்போவே ரொம்ப, ஆனால் அம்மா என்ன நினச்சிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி சின்ன வயசில் தான் அதெல்லாம் ஒரு சர்டன், அப்போ வந்து 12th நாங்கள் சொன்னது காலேஜ் வரும்போது நான் அதெல்லாம் மாறிடுவேன், அம்மாவும் என்னை வந்து ஜட்ஜ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ காலேஜ் டைமில் வந்து இந்த மாதிரி பாய்சன் சாப்பிட்டாங்க, பேக் டு பாய்சன் அந்த இது. ஸோ வந்து நானும் சித்தி அம்மா 3 பேர் போய் பார்க்கும்போது இவன் செம்ம அன்கான்ஷியஸாக இருக்கான். ஏன்னா அவ்வளோ வாமிட் பண்ண வச்சுருக்காங்க, அன்கான்ஷியஸாக இருக்கான். கொஞ்சம் அவன் ரெக்கவர் ஆகிட்டு வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸியாக தான் இருந்துச்சு, அவன் அப்படியே ஒரு மாதிரி தான் இருந்தான். அப்போ எல்லோரும் நின்றுருந்தாங்க, இவங்க அப்பாவோட அம்மா எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது எல்லோரும் என்ன பார்க்குறாங்க, அப்போவே அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பட் இவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா பைக்னால தான் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லியிருந்தான். பட் எல்லாத்துக்குமே டிசைட் ஆகிடுச்சு இந்த பொண்ணுனாலேயே தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் நான் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் கன்ஃபார்மே ஆகிடுச்சு. ஸோ நான் பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்லாம் கேட்டுட்டு நான் கிளம்பும்போது இவன் என் கையை பிடிச்சிட்டான், பிடிச்சிக்காரன் எங்கள் அம்மா முன்னாடி என் கையை பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு பாப்பா விட்டுட்டு போங்க அப்படின்றான். விட்டுட்டு போகமா நீ வா பாப்பா அப்படின்னு எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் பாப்பாவெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. கரெக்டா? என்னடா சிரிக்கிற? ஆமா, இப்பயே விட்டுட்டு போறாங்க, இப்பயே விட்டுட்டு தான் போறாங்க, என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமா, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து காலேஜ் 3rd year நினைக்கிறேன், கோவிட் வந்துருச்சு அந்த டைமில். ஸோ வந்து வீட்டில் இருந்து தான் ஆன்லைன் கிளாஸஸ். அந்த டைமில் சார் ஒன்று பண்ணார். அப்புறம் எல்லாமே ரெக்கவர் பேக் டு அந்த ஸ்கூல் டேஸ் மாதிரி வீட்டில் இருந்தே தான் பண்ண போகிறோம். நிறையா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசாதப்போ எங்கள் இடத்துக்குள்ள சண்டை ரொம்ப கம்மியாகிடுச்சு, ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அப்போல்லாம் என் பர்த்டே வந்துச்சு. என் பர்த்டேக்கு ஒரு 2 months முன்னாடி என் ஃபேக் ஐடி நான் ஒன்று வச்சுருந்தேன். அது பேர் கூட தர்ஷனாவா என்ன பேர் சம்திங் ஏதோ பேர் வச்சு நான் ஒரு ஃபேக் ஐடி ஓபன் படத்துல இருக்கிற நடிகர் பேர் ஏதோ சம்திங் நினைக்கிறேன். ஒரு ஃபீமேல் ஐடி மாதிரி நான் இது கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். இந்த நாய் ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்றான். சிரிக்காத. ஸோ ஹாய்னு மெசேஜ் பண்ணான். ஹாய்னு மெசேஜ் பண்ணதுக்கு அப்புறமா நானும் எதுக்கு ரிப்ளை இந்த மாதிரி ஹாய் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு நானும் கொண்டு ஞாபகம் வச்சிருக்கேன் பாரு. நான் வச்சிருக்கேன் வந்தனாவா நந்தனாவா ஏதோ பேரு வச்சிருந்தேன். இவன் டெக்ஸ்ட் பண்றான் செம்மையா இவன் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு செம்ம வெறி, என்னடா இவன் 2வது காலேஜ் வாய் வடிச்சிருவேன். பர்த்டேக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி இல்ல 1 மாசத்துக்கு முன்னாடி ஜூன் என் பர்த்டேக்கு கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்தான். கிஃப்ட் எல்லாம் எடுத்து வந்து பொண்ணு ஆல்மோஸ்ட் கரெக்ட், அது வேற ஒரு பொண்ணா இருந்தா கரெக்டா இருக்கும் அந்த, ஆனா அது நான் தான்.
அது அவனுக்கு தெரியவே இல்லை, நானும் மெயின்டைன் பண்ணேன். ஸோ வந்து வந்தவன் என் பர்த்டேக்கு வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்தான். அந்த அன்னைக்கு நான் எனக்கு திரும்ப கிஃப்ட் பண்ணேன், அந்த ஐடி நான் தான் அப்படின்னு சொன்னேன். விட அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்ம சொம்பு தூக்கிக்க இவனுக்கு. நான் தான் தங்கச்சி டெக்ஸ்ட் பண்ணேன், நான் தான் அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணல, அவனோட ஐடி என்னோடதுலேயே லாகின்ல இருக்கீங்க பாரு. போதும், அவனோட டெக்ஸ்டிங் டைப்பு அந்த டைப்பிங் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் சொம்பு தூக்காதீங்க, நீங்கள் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஏமாற்றிட்டு இருக்கீங்க. இவனுக்கு சொம்பு தூக்கி நான் செம்ம சண்டை. அப்புறம் டைரெக்டாக வந்து ஃப்ளாட்டாக காலில் விழுந்துட்டான். இது நான் போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டேன். இவன் விடவே இல்லை. சாரிடி நான் இல்லைன்ட்டே இருந்தான். இப்போ தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், அப்போல்லாம் அக்செப்டே பண்ணிக்கல. எனக்கு தெரியாதா நீ வேணா ஸ்டான்லி எனக்கு அப்படி இப்படி சொல்லிட்டு அப்போ திருப்ப பேக் டு ஃபைட். அப்புறம் ஒரு எத்தனை நாள் நம்ம பேசல, ஒரு 8 மாதம் பக்கம் பேசல. அதுக்கு அவர் என்ன எதோட வந்தாருன்னு கேளுங்க. எதோட வந்தாருன்னா இதோட வந்தார். டேட்டோ போட்டிருக்கேன். ஸோ டேட்டூவோட பாடும்போது அவங்க அம்மா பார்த்துட்டாங்க. டேட்டூவோட சாரி மன்னிப்பு கேட்டுட்டு இந்த டேட்டூ ரம்யான்னு போட்டுட்டு இவன் தம்பியோட ஃபோன்லேருந்து எனக்கு ஃபார்வர்ட் எங்கள் அண்ணா உங்களுக்கு ஒன்று அனுப்ப சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவன் எனக்கு ஃபார்வர்ட் இல்லை ரம்யா ஃப்ரெண்டு ஸ்டேட்டஸ் வச்சுட்டா. யாருடா? மீனா வச்சுட்டா. நான் இதை வந்துட்டு ரம்யா என்னை பிளாக் பண்ணி வச்சிருந்தா. இப்போ நான் இது ஃபோட்டோ இப்படியே சம்திங் இப்படியே ஏதோ இருட்டில் எடுத்து வச்சு போட்டிருந்தேன். அப்போ ரம்யாவோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு அதான் அவ ஸ்டேட்டஸ் வச்சுட்டா வாட்ஸ்அப்பில். அதை ரம்யா பார்த்துட்டா. அதுக்கப்புறம் என் தம்பி ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்டான்னு நினைக்கிறேன், ஏதோ சம்திங் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு வந்துட்டேன். காலேஜில் வச்சு நான் பார்க்கிங் வந்து வெளியே பார்க்கிங் வைக்கும்போது ஆப்வியஸாக இவங்களை உள்ளே விட மாட்டாங்க ஐடி கார்டு இல்லாமல். ஸோ வெளியே பார்க்கிங்கில் இருக்கும்போது லஞ்ச் பிரேக்கில் போகும்போது என் அப்பா அம்மா 2 பேரும் எங்கள் எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே தான் காலேஜ் இருக்கும், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அங்கே போய் பார்க்கும்போது இவன் வந்துடுவான். எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு இருந்தாங்க. வந்துட்டு இருக்கும்போது இவனை நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது எனக்கு பொல்லிர்னு ஒரே அடி கன்னத்தில். இவன் பயந்துட்டான், இது திருந்தவே இல்லையா அப்படின்னு எங்கள் அப்பா பொல்லிர்னு அடி. இவன் ஏன் முன்னாடி அடிக்கலாம் தள்ளி கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், இவளோட சிம்மு வந்து பிடிங்கிடுவாங்க சொல்லிட்டு நான் என் போன்ல இருக்கிற சிம்மை கழட்டி கொடுத்து என் ஃப்ரெண்டு நம்பர்லாம் அதில் என்னோட சிம்ல எல்லா நம்பர் இருக்கு, அந்த சிம்மை இப்படி கழட்டி கொடுத்தேன். அவள் பாட்டுக்கு அவங்க அம்மாட்ட கெஞ்சிட்டே போயிட்டா. அப்புறம் காலேஜ் செகண்ட் கேட்டுக்கு முன்னாடியே வச்சுதான் சப்புன்னு அப்படிங்கிறாங்க. நான் என் முன்னாடி அடி பேசவே இல்லை, எதுவும் கேட்கல. நான் சொன்னா அம்மா அவன் டேட்டு போட்டு வந்திருக்காமா, நான் அவன்கிட்ட பேசுறது விட்டுட்டோமா, டேட்டு போட்டு வந்திருக்கான் எதுக்கு போட்டேன்னு சொல்லிடுதாம்மா, நான் திட்டிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது காலேஜே உனக்கு நிறுத்தணுமா அப்படின்னு சொல்லி சம்மத்திட்டு அதுக்கப்புறம் நான் ரொம்ப அழுதேன். அப்போல்லாம் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனோன்னா இந்த சின்ன பிள்ளைத்தனமால இல்லை அப்பா அம்மா ஃபீல் பண்ணுறது எனக்கு எக்ஸாக்டாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டே பை டே இவனை பற்றி அவங்களும் இவங்க 2 ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு இவனை. ரொம்ப சாமிங்காக இருப்பான் அப்பா அம்மா கிட்ட. ஸோ எங்கள் அம்மானா இவனுக்கு ரொம்ப ஃபேவரெட், எங்கள் அப்பா அதை விட ஃபேவரெட்டு. ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டான் இவன். எங்கள் அம்மா கிட்ட தான் ஜாலியாக பேசுவான். எங்கள் அப்பானா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே பார்த்தாலும் செம்ம ஃபன்னாக இருக்கும் எங்கள் அப்பா. ஆனால் ரொம்ப பிடிக்கும் ஸ்டான்லிக்கு எங்கள் அப்பாவை. ஸோ வந்து அப்படியே ரொம்ப எங்கள் ஃபேமிலியே இவனுக்கு ரொம்ப, அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி எங்கள் அக்காவை தான் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அக்காவுக்கும் இவனை ரொம்ப 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 லவ் பண்ணும்போதுலேருந்து பேசுவாங்க. அவங்க அக்காவுக்கு எனக்கு ஒரே வயசு தான், பட் எனக்கு தெரியாது. அப்போ இவளுக்கு அக்கா அப்படின்னா அவங்களும் நமக்கும் அக்காவாக தான் இருக்கும் சொல்லி இவங்க மலையாளிஸ் வரையா சேச்சின்னு சொல்லி கூப்பிட்டே இருப்பேன். நான் சேச்சின்னு கூப்பிட்றேன், நம்மளும் அப்படியே சேச்சி நானும் கூப்பிட்டு பழகிட்டேன். நான் என் அக்கா வந்து சேச்சின்னு தான் கூப்பிடுவேன். ஸோ அப்படியே ஃபோன் எடுத்து நான் அலோ சொன்னேன், சேச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. இப்படி தான் எங்கள் லவ் ஸ்டோரி வந்து ஒரு அளவுக்கு வந்து ஃபேமிலியில் அப்ரூவல் வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து 3rd பார்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். 3rd பார்ட் வந்து இன்னொரு 2 டேஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3rd பார்ட்டோட முடிஞ்சுது. ஸோ 3rd பார்ட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எதனால எப்படி நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணோம், ஒரு இன்டர்காஸ்ட், அதாவது கிறிஸ்டியன் ஹிந்து 2 பேர் சேர்ந்து எப்படி மேரேஜ் பண்ணோம், எப்படி ஃபேமிலி, எதனால மேரேஜ் அளவுக்கு வந்துச்சு சீக்கிரமாக இவ்வளோ குயிக்காக, அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே நாங்கள் போட போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 3rd பார்ட்டோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். நான் அப்லோட் பண்ணுவேன். வில் ஷேர் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.